திமுக மீது உள்ள அதிருப்தி அதிமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராயபுரம் மனோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீங்க தொகுதியில பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க. தேர்தல் களம் எப்படி இருக்கு? அதிமுக, திமுக உள்ளிட்ட 36 வேட்பாளர்கள் இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதிக்கான நிலவரம் எப்படி இருக்கு? நீங்க என்ன மக்களை சந்தித்து வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள், அதனால் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள், கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு அந்த மக்களுடைய கோபம் எல்லாம் இரட்டைலைக்கு வாக்குகளாக மாறும். நான் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவேன். அது மட்டுமல்ல, மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி கால சாதனைகளை மனதில் நிறுத்தி நிச்சயம் எனக்கு வாக்களித்து என்னுடைய வெற்றியை உறுதி செய்வார்கள். இந்த தொகுதியில உங்களுக்கான போட்டி எப்படி இருக்கு? மும்முனை போட்டியா இருக்கா? பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் ரேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதியுடைய வேட்பாளர் பால் கனகராஜ் சொல்றாரு. எப்படி இருக்கும்? எங்களை பொறுத்தவரை வாக்கு வித்தியாசம்தான் போட்டி. எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதுதான் நாங்கள் போட்டியாக கருதுகிறோமே தவிர வேட்பாளர்களை போட்டியாக நாங்கள் கருதவில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி கலாநிதி வீராசாமியே திரும்ப நிற்கிறாரு. தொகுதிக்கு பல பணிகள்லாம் செஞ்சிருக்கிறோம். நிச்சயம் இந்த முறையும் வெற்றி பெறுவோம். எம்பியா இருக்கும்போது வந்தே பாரத் ரயில் திட்டம் கொண்டு வருவது, அதே போன்று எண்ணூர்ல முகத்துவாரத்திற்கான மீன்பிடி இடம் அமைச்சது, ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்ததுன்னு பல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு மீண்டும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அதாவது தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ததாக சொல்கின்றார். நீங்க இந்த ஸ்டான்லி மருத்துவமனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உபகரணம் வாங்கி கொடுத்து யாருடைய பணம்? அரசாங்குடைய பணமா? சிஎஸ்ஆருடைய ஆக்டிவிட்டிஸ். பெரிய பெரிய இவ்வளவு கம்பெனிகள் இங்க இருக்கு. அந்த கம்பெனிகள் ஆண்டுக்கு 2% மக்களுக்கு நல்லது செய்யணும். இவர் இல்லைனாலும் அவங்க அதை செய்ய போறாங்க. அதை போய் தன்னுடைய சாதனையாக ஒருவர் மாத்தட்டி கொள்கிறார் என்று சொன்னால் அவரை நம்ம என்ன சொல்வது? அப்போ இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, அவர் தொகுதி மக்களுக்கு எதுவும் பெருசாக பண்ணவில்லை. அவர் மீதும் கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த அதிருப்தி நிச்சயம் என்னுடைய வெற்றியை உறுதி செய்யும்.